பலம் வாய்ந்த திமுக நீங்க எதை வச்சு சொல்றீங்க? ஊழலை வச்சு சொல்றீங்களா? மதுபான விற்பனை வச்சு சொல்றீங்களா? கஞ்சா பொருட்கள் விற்பனை வச்சு சொல்றீங்களா? பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை வச்சு சொல்றீங்களா? இல்ல மக்களை வாக்குறுதி கொடுத்து ஏமாத்ததை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு அவங்க பலம் வாய்ந்தோம் நீங்க சொல்றீங்க? இதுதான் திமுகவுடைய பலமா? இவ்வளவு பலகீனமா இருக்க ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கும்போது, மக்களுக்காக நேர்மையா கரைபடியாத ஒரு கரமாக நாங்க வந்திருக்கும் போது எங்களுக்கு என்ன பயம் இருக்கு? கூட்டணி கட்சி இல்லாம திமுகவால தமிழ்நாட்டை தேர்தல் அழிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா? இன்னைக்கு நாங்க தமிழக வெற்றி கழகத்தை சொல்றோம், 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்தே நின்றாலும் தனி மெஜாரிட்டியோட ஜெயிக்கும். அப்படி இருந்தும் எங்களை நம்பி வந்தாலும் நம்ம கூட்டணின்னு சொல்றோம். திமுகவை சொல்ல சொல்லுங்க, ஒரு அமைச்சரை சொல்ல சொல்லுங்க. இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசுறாருல, தைரியமா தான் சொல்ல சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்தே நின்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு வரியை சொல்ல சொல்லுங்க. அமைச்சர்களை சொல்ல சொல்லுங்க. துணை முதலமைச்சர் நம்ம ரவுடி டைம் பண்ணிட்டு இருக்காருல்ல ட்விட்டர்ல, தினமும் ஒரு நாய்க்குட்டியோட போட்டோ வச்சுட்டு ரவுடி டைம் போடுறாருல, அவரை போட சொல்லுங்க. தனித்தே நின்று திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் தைரியம் தான் சொல்ல சொல்லுங்க பாப்போம். அப்ப இங்க யாரு பலமா இருக்கா, யாரு பலவீனமா இருக்கு? நாங்கள் மக்கள் துணையோட பலமா இருக்கும். இந்த மக்களுடைய அன்பு குழியும் இல்லாத திமுக என்ற பலவீனம் அடைந்த கட்சியை 2026 அரசியலிருந்து அப்புறப்படுத்திடும்.